பாரதியார் அப்படிங்கிற ஒரு டிராமா எங்க எல்லாருடைய மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு டிராமா. நடித்த ஒவ்வொருவரும் நடிக்கவில்லை, அந்த நாடகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பாரதி கலைமண்டோட 50ஆவதுல பண்ணின பாரதியார் டிராமா இன்னும் 50 வருஷத்துக்கு இந்த ஹிஸ்டரியில. சாட்டர்டே அமெரிக்கால 7 மணிக்கு மேல 50,000 கொடுத்தா கூட ஒரு பையன் உட்கார மாட்டான். ஆனா இன்னைக்கு 10:30 மணி வரைக்கும் அத்தனை பேர் உட்கார்ந்து நெக்குருகி அழுது பிரிச்சு உணர்ச்சிகரமா பண்ணிருக்காங்க. யூ ஆல் டன் அமேசிங் ஜாப். அது ஒரு டிராமாவா லைவா நம்ம மேடையில பார்க்கும்போதுதான் அதோட ஆழம் புரியாது நம்மளுக்கு. அது பாரதியாரா வேஷம் போட்டு இசைக்கவி ரமணன் சார் ரொம்ப பிரமாதமா, ரொம்ப அற்புதமா அவர் பாடுவார், கவிஞர், பேசுவார். பாரதியார் வேஷமும் அவ்வளவு சூப்பர். செல்லம்மாவா நம்ம தர்மா ராமன் அவர்கள் ரொம்ப ரொம்ப அமைதியா, செல்லம்மா எவ்வளவு அமைதியா இருந்திருப்பா அப்படிங்கறத நம்ம அந்த கேரக்டர் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும், அந்த டிராமால ஒவ்வொரு கேரக்டரும் லோக்கல் டிராமா ஆர்டிஸ்ட் குரூப்பையும் வச்சுட்டு ரொம்ப பிரமாதமா, ரொம்ப ஓகோன். இட் வாஸ் வெல் ரிசீவ்ட். இட் வாஸ் டோட்டலி இந்த கிரௌட் என்ஜாய் அண்ட் ஹைலி இமோஷனலாகவும் ஒரு ஸ்பான்டேனியஸா நடிகை. No flaw, no nothing at all. Everything, movement was so perfect. Really very interesting and really hats off to the team. The show அது அமெரிக்கால ஹியூஸ்டன்ல 50வது வருஷத்துல பாரதியாரே ஸ்வயமா பிரத்யட்சமா நடிச்ச மாதிரி இருந்தது. பாரதியாருடைய புகழை தேசம் தாண்டி உலகம் முழுவதும் கொண்டு செல்லுகின்ற மகத்தான பணியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் காலம் முழுவதும் பாரதியை தோளிலே சுமந்து கொண்டிருக்கின்ற பணத்தை போட்டுதலுக்கும் உரிய எஸ்பி கிரியேஷன்ஸ் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் ராமன் அவர்களுக்கும் பாரதியாராகவே தன்னை மாற்றிக்கொண்டு காலம் முழுவதும் சேவை பாரதியின் புகழ் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகையாளர் ரமணன் அவர்களுக்கும் எங்கள் பணிவான அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிராமா பார்க்கறதுக்கு Excellent drama, very powerful, excellent acting, fantastic delivery of dialogue. It just gave us a lot of goosebumps to see how great a country Bharat is always. அமைப்பு காட்சிகளை தலைப்புகள் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டோட பண்ணது, ஒரு புது இடத்துக்கு இந்த நாடகத்துல அத்தனை பேரையும் இன்வால்வ் பண்ணி அவளெல்லாம் அதுல ஒரு பயிற்சி கொடுத்து இப்படி சிறப்பா அதை பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆனந்தமான விஷயம். ஒரு அற்புதமான ஒரு நாடகம். அதுலயும் ஒரு சின்ன குழந்தைகளுக்கும் புரியுற மாதிரி பாரதியாருடைய ஒவ்வொரு வருடம் சிறப்புகளை சொல்லி கடைசி வரை கொண்டு சென்று ஆர்டிபிஷியலா இல்லாம பாரதியாரை நம்ம கண் முன்னால நிறுத்தின அந்த கலைக்குழு ரொம்ப அற்புதம். மனசார வாழ்த்துறேன். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, மொத்த டீமும் தமிழ்நாட்டு டீம் இல்ல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. ஒரு 6 பேர் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. இங்க இருக்கிற மக்களிலே நடிக்கிற திறமை இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி ரொம்ப அற்புதமா ப்ரொஃபஷனலா சூப்பரா ஒரு நாடகத்தை இங்க நடத்தி காட்டினாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நம்ப மாட்டீங்க, ஹால் ஃபுல்லா மக்கள் இருந்தாங்க, எல்லாருமே ரசிச்சாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருந்தது. இந்த நாடகம் இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போவது தவிர இப்ப உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போய் மகாகவி பாரதியாருடைய பெருமையை உலகத்துக்கு பறைசாற்றுகிற இந்த இசைக்கவி ரமணன் ஐயா உள்ளிட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து நாடக குழுவினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பேக்ரவுண்டு, மியூசிக் எல்லாம் சூப்பர். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்டிங் அண்ட் கூஸ் பம்ப்ஸ். நான் உட்கார்ந்ததுலேருந்து த மொமெண்ட் அவர் ரமணன் சார் பாரதியா என்டர் பண்ணதுலேருந்து கூஸ் பம்ப் தான். பாரதியை அப்படியே கண்முன் கொண்டு நிறுத்தினாரு. அது ஒவ்வொரு பாடல்களையும் புல்லரிக்கிறத நிறுத்தவே முடியல. நிகழ்ச்சி முழுதும் பாரதியார் இல்லாத காலத்துல நம்ம இல்லையே அப்படிங்கிற குறைய நீக்கிட்டாரு. ரியலாவே he made a big impact. என்டையர் டீம் ரொம்ப இம்பாக்ட் கொடுத்தாங்க. அதுல பாரதியார் நடிச்சவர் ரியல் இம்பாக்ட் கொடுத்தாங்க. இது ஒரு 50th ஸ்டேஜ் இங்க பண்றாங்க.
ஆனா இங்க உள்ள லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து தத்ரூபமா வந்தாங்க. அது வந்து என்னால வந்து அதை உணர முடிஞ்சது. ஹவு அமேசிங்லி ஆல் பிரசன்டட் அப்படின்ட்டு. நாங்க எல்லாமே அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாவே ஆல் லைக் ஸ்டண்ட். அது இடையில வந்து சின்ன சின்ன ஆச்சரியங்கள், அப்புறம் அந்த ஒளி அமைப்பு அவ்வளவு அருமையா இருந்தது. ஒரு கண்ணுக்கு விருந்தா இருந்துச்சு கூட சொல்லலாம். தத்ரூபமா நம்ம அந்த பீரியட்ல வாழ்ந்த மாதிரி இருந்தது. அது ஆக்சுவலா ஒருத்தர் இவ்வளவு அந்த டயலாக் பேசுறது மாதிரி தெரியல, என்னமோ அங்க வாழ்ந்த மாதிரியா இருந்தது. ரொம்ப என்ன இருந்தது, வண்டர்ஃபுல், அப்சல்யூட்லி கிரேட். பாரதியாரை பத்தி பாட்டுல கேட்டிருக்கோம், புக்ல படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாரதியாரை நேர்ல பார்த்தேன், அது ஒரு ஃபீல் இருந்தது. ஆல் த ஆக்டர் அந்த சின்ன சின்ன கேரக்டர்ல வந்தவங்க கூட எல்லாம் டீட்டெயிலா சூப்பரா நடிச்சாங்க. நண்பர்களே, நான் தமிழறிஞர் மணியன் பேசுகிறேன். ஊஸ்டனுக்கு நான் வருகை தந்தபோது பாரதியாரை கண்முன்னால் தரிசனம் செய்வேன் என்று நினைக்கவில்லை. இங்கே வந்த பிறகுதான் இசைக்கவி ரமணன் அவர்களுடைய பாரதி யார் என்கிற நாடகம் அரங்கேற இருப்பதை அறிந்து மகிழ்ந்தேன். மிகுந்த ஆவலோடு இந்த நாடகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று தவித்தேன். அந்த தருணத்தில் உண்மையிலேயே என்னை நான் இழந்தேன். 1921 செப்டம்பர் மாதம் நள்ளிரவு காலம் கொண்டு சென்ற பாரதியை மீண்டும் கண்முன்னால் கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரியவர் தான் இசைக்கவி ரமணன் அவர்கள். பாரதி என்று சொல்லுகிற பொழுதே அவன் விழிகளில் ததும்பும் கம்பீரம், அவன் முகம் முழுவதும் படர்ந்திருக்கக்கூடிய பெருமிதம், அவனுடைய நடையில் நாம் காணக்கூடிய ஓர் அற்புதம், அதை அனைத்தையும் இசைக்கவி ரமணனிடம் என்னால் பார்க்க முடிந்தது. இசைக்கவி ரமணனின் கண்களில் பாரதியை தரிசித்தேன் என்பது பொய்யின் நிழல்படாத நீளம். அந்த பார்வை, இந்த நடை, பாரதிக்கே உரிய கம்பீரமும் விடுக்கும் அப்படியே இசைக்கவி ரமணனிடம் இருந்தது. இசைக்கவி ரமணன் பாரதியாகவே வாழ்ந்தார் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். செல்லம்மாள் பாரதியாக நடித்தவர். நான் தர்மாவை அந்த நாடகத்தில் பார்க்கவில்லை, செல்லம்மாளை தான் நேரடியாக பார்த்தேன். குவளைக்கண்ணனுக்கு இப்படி ஒரு மனிதன் பொருத்தமாக எப்படி இசைக்கவி ரமணன் கிடைத்தார் என்று தெரியவில்லை. அதில் நடித்த ஒவ்வொருவரும் அற்புதமாக நடித்தார்கள். கணேஷ் ரகுவை பார்க்கிற பொழுது பாரதிதாசனை நேரில் பார்ப்பது போலவே இருந்தது. அன்பிற்கினிய இளைய நண்பர் விவேக் 2 வேடங்களில் அங்கே வந்து நம்மை வியக்க வைத்தார். அப்படி வந்த 2 வேடங்களில் அவர் ஒருவர்தான் என்பதை நம்மால் உணர முடியாத அளவுக்கு அவர் இருந்தார். அதிலும் குறிப்பாக கனகலிங்கமாக அவர் காட்சி தந்ததை இப்பொழுதும் நான் நினைந்து பார்க்கிறேன். நாடகம் என்னுள் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. இளம் பருவம் தொட்டு பாரதியை கைப்பிடித்துக் கொண்டு நடப்பவன் நான். இந்த பாரதியை இந்த வாழ்காலத்தில் என்னால் பார்க்க முடியும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்த ரமணன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். இசைக்கவி ரமணன் மிகச்சிறந்த மரபு சார்ந்த கவிஞர், மிக அற்புதமாக பாடக்கூடிய குரல் வளம் பெற்றவர். இவைதான் இதுவரையில் நான் அறிந்தவை. ஆனால் இந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் நம் கண் முன்னே ஒரு பாரதி அன்றாடம் வலம் வந்து கொண்டிருக்கிறான், பாரதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே எந்த இடத்தில் பாரதி யார் என்ற இசைக்கவி ரமணனின் நாடகம் அரங்கேறினாலும் அந்த இடத்தில் முதல் வேலையாக நீங்கள் சென்று உட்கார்ந்து கண்டு கழிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். அந்த எட்டயபுரத்து சுப்பையா இங்க வளர்ந்தானா, ஒரு கொட்டைய துப்பி வெட்ட வெளியில கொடி வளர்த்தானா, தொட்டு காட்டாரும் இல்லே துன்பப்பட்டானா, துன்பப்பட்டானா, தொட்டு காட்டாரும் இல்லே துன்பப்பட்டானா, எதுவும்